ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள வச்சு பாட்டில் ஃப்ளிப் சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் 2 days vlogகையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் அந்த சேலஞ்சையும் அண்ட் 2 days vlogகையும் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து பூஸ்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டோன்னா வந்து அவங்க குடிச்சிடுவாங்க. சின்ன பாப்பா வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. பெரிய பாப்பா மட்டும்தான் எழுந்து நைட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கினதுனால பாத்திரம் விளக்கிறதுக்கு அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பணியாரம் செய்யலாம், முட்டை பணியாரம் செய்யலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா மாவு அப்படியே இருக்குது கொஞ்சம். ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 ஈடு பணியாரம் ஊற்றுனா மாவு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டின்னர் இது லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாக்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க வேண்டியதெல்லாம் நம்ம கொஞ்சம் வணக்கிட்டு அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் முட்டை பணியாரத்துக்கு. அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிக்கிறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்க்க மாட்டேன். எப்போவுமே வந்து காஞ்ச மிளகா தான் சேர்ப்பேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவேன். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துப்பேன். பட் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இல்லை, வெளில போனால் தான் வாங்கணும். அதனால அது வந்து எடுத்துக்கல. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒருத்தருக்கு வர அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரைஸ் இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டாச்சு. சில டைம் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து தேவைப்படாது, சட்னி கூட தேவைப்படாது. பட் எங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சில டைம் தான் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. சில டைம் வந்து சட்னி வச்சு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சட்னி எதுவும் வேண்டாமா, நீங்கள் வந்து முட்டை பணியாரம் மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செஞ்சோம் அப்படின்னா வந்து குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. முட்டை பணியாரம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும்போது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சட்னி கூட அந்த டைம் வந்து ஒரு அவசரத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தேவை கூட படாது. முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு போய் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் குட்டி பாப்பா கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அம்மா சாப்பிட்றீங்களா? குஷி இங்கே பாரு. குஷி, உன்னோட காஸ்டியூம் இன்னைக்கு நல்லா இருக்கு. குஷி இங்கே பாரு. ஏய் அம்மா இங்கே பாருங்க. தலையில படுற அழகா செண்டு போட்டு விட்டுருந்தா, அதை கூட கழட்டி விட்டுட்டாடா. பாடுறா அண்ணா, என்ன பண்ற? அதுல நுரையெல்லாம் வேற கலர்ல ஆயிடுச்சு தானே, அப்புறம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் உனக்கு முட்டை வரவே இல்லை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கோதுமை தோசை சூப்பரா இருக்கா குஷி? எப்படி காலை திறந்துட்டு சாப்பிட்றா பாரு. விரிச்சு வச்சுக்கிட்டா காலை. அப்படியே டிவிக்குள்ளே நீயும் சரி உன் தங்கச்சும் சரி 2 பேருமே மூழ்கிடுவீங்க தெரியுமா? ஏய் கொட்டிடாத. அது எனக்கா? வா அனன்யா, அனன்யா நீயும் நானும் சாப்பிடலாம் வா. குஷி பால் டப்பா கூட அத்தைக்கு. குட் கேர்ள் குஷி. கேட்ட உடனே அழகா போய் கொடுத்துட்டு வந்துட்டா பத்தியா? எப்படி நின்று பாக்குறா பாரு. உட்காந்து சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. கோவமாலாம் பார்க்கல, எப்படி சாப்பிட்றான்னு பார்க்குறா பாவம். என்ன ஆச்சு? ஏன் ரெடி ஆகிட்டு வந்து கத்திட்டு இருக்க? அட பாவி, உங்க அம்மா அழகா ஜடை போட்டு சிண்டு போட்டு அனுப்பி விட்டுருக்கான். ரப்பர் பேண்டை எடுத்துட்டீங்களா? ஐயோ, இரு நான் போட்டுவிடுவா. முறுக்கு வேணுமா? முறுக்கு தரவா எல்லாருக்கும்? ஹாய் சொல்லு. ஹாய். இப்பதான் எங்க தங்கத்துக்கு நல்லா இருக்கு. சிண்டு போடணும். தொங்க போய் சிண்டு 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 போடணும். தொங்க போய் தொங்க. பாய் பாய். ஏய் என்ன பண்ற? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? அனன்யா முறுக்கு சாப்பிட்றா.
நெய் பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நெய் பிஸ்கெட் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? என்னடா மாபச்சு என்ன பண்ணுற? ஒன்றுத்தையும் விட மாட்டேங்கிறான் பாரு. சர்வேஷ் சர்வேஷ் இங்கே பாரு. என்ன பண்ணுற? என்ன பண்ணுற சர்வேஷ்? மாப் போட போறியா? அடங்குறான் நான் பாரு. டேய் 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 டேய், அத்தைக்கிட்ட கொடுறா. கொடு, அத்தைக்கிட்ட கொடு. வெரி குட். அடுத்து சைக்கிள் ஓட்ட போயிட்டான். அப்படியே நம்ம வீட்டு மொட்டை மாடியில், அதுவும் வந்து இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. ஆனால் நல்லா வெயில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் மெயினாக வந்து வேப்ப மரம் வந்து எங்களுக்கு வந்து மேலே 2nd floor வரைக்கும், அதான் மொட்டை மாடி வரைக்குமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கொழுந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இப்படி பிச்சு சாப்பிட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். வேப்பங்கொழுந்து வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சாப்பிடுவேன், சில டைம் வந்து சாப்பிடுவேன். அதுவும் இந்த ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வேப்பங்கொழுந்து வந்து சாப்பிடுவேன். சம்டைம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கெலாம் வந்து தலையில் வந்து பெயின் பொடுகுலாம் போகணும்னு சொல்லிட்டு அரைச்சி அதை வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே என்னை சுற்றி அப்படியே பார்த்தா வெயில் பயங்கரமாக அடிக்குது, பெரிய வெயில் அந்த அளவுக்கு. ஆனால் டைம் வந்து 6 o'clock. வெயில் வந்து போடுன்னு போடுது பாருங்க. கண்ணெல்லாம் வந்து பார்க்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் வந்து ஆசைப்படுறாங்க ஒரு சின்னதாக ஒரு கேம் ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. அது ஃப்ளிப் த பாட்டிலை வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த கேம் தான் வந்து இப்போ வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிஃப்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து யார் வந்து, அதாவது 5 கவுண்டிங்ஸ் தான் கொடுப்பேன். ஒருத்தருக்கும் வந்து 5 கவுண்டிங்ஸ் தான். யார் அதில் வந்து அதிக டைம் வந்து பாட்டிலை வந்து ஃப்ளிப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி பிஸ்கெட் வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஃபேவரட்டான பிஸ்கெட் அதுதான். ஸோ அதுவும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ பிள்ளைங்க வந்து என்னப்பா எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஃபன்னாக போகுதுன்றது பாருங்கள். விளையாடுடா. 1 5க்கு 1. ஆஹா 2 தான் இதில் கரெக்டு. இன்னும் ஒரு சான்ஸ். 5க்கு 2. அண்ணா நீ விளையாடு. அனன்யா வா. அனன்யா அண்ணா நீ விளையாடு. 2 போயிடுச்சு. 3. 4. அனன்யா 1வது பண்ணு. 5க்கு 1. நான் எண்றேன். சரிடா, என்னடா. இது பக்கத்துலேயே பண்ண. 2லையும் அதில் மடியிலே விழுந்துச்சு. இது கிடையாது. என்ன பச்சு 1 கூட போடலை. இப்போ வந்து இந்த சேலஞ்சில் யார் வின்னர்னா தர்ஷன் தான் வின்னர். நீ சரி அந்த கிஃப்டில் என்ன வச்சுருக்க காட்டு. ஓப்பன் பண்ணலாம். நாளைக்கு நம்ம வேறு சேலஞ்ச் வச்சுக்கலாம். இருக்குதா? என்ன இருக்குது காட்டு. ஜெயிச்சது நீ தான்டா. என்ன அதுன்னு காட்டுடா. பம்பரா இருக்கா? லாஸ்ட் ஒரு சாக்லேட்டு பாப்பாவுக்கா? மற்றெல்லாம் உனக்கு. ரிங்கு உனக்கு, பம்பரம் உனக்கு, அப்புறம் வந்து விசில் உனக்கா, அப்புறம் பிஸ்கெட்டும் உனக்கா? ஸோ சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி முடிச்சாச்சு. அண்ட் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அண்ட் அப்பளம் தான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விலாகையும் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நைட்டு நல்லா மழை பெய்கிற மாதிரி தான் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் முடியுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு
சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். until take care, tata, bye bye, and thank you for watching our videos.